குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. அது மிகவும் அச்சமூட்டக்கூடியது. நீங்கள் அதை உண்மையிலேயே புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை அதே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீர்கள். அது சூரா அல்-ஹதீத் வசனம் 16 இருந்து வருகிறது. இது நம்பிக்கையற்றவர்களைப் பற்றி சொல்வது இல்லை. இது ஈமான் கொண்டவர்களைப் பற்றி சொல்கிறது. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் எங்கள் இதயங்களோ கடினமாகிவிட்டது என்று சொல்பவர்களைப் பற்றி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அது நேராக உங்கள் ஆத்மாவுக்குள் செல்வதாக இருக்கிறது. அதுவே ஈமான் கொண்டவர்களின் இதயங்கள் அல்லாஹ்வையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்து அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா? இதைப் பற்றி ஒரு நிமிடம் யோசியுங்கள். அல்லாஹ் தான் உங்களை படைத்தவன். எல்லா நேரங்களிலும் உங்களை பாதுகாத்தவன். உங்களால் எண்ண முடியாத அளவுக்கு உங்களை மன்னித்தவன். உங்களிடம் கேட்கிறான், உன்னுடைய இதயம் விழிக்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று. இந்த வசனம் அச்சமூட்டக்கூடியது. ஏனென்றால் அது நாம் வழக்கமாக புறக்கணிக்கும் ஒன்றை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தொழலாம், நோன்பு நோற்கலாம், முஸ்லிம் என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் இதயம் இன்னும் அல்லாவிடமிருந்து வெகு தொலைவில், கவனச்சிதறுடன், பரபரப்பாக, கடினமாக இருக்கலாம். ஆனால் இதில் அழகான பகுதி என்னவென்றால், இந்த வசனம் உங்களை உடைக்க வெளிப்படுத்தப்படவில்லை, மாறாக உங்களை காப்பாற்ற வெளிப்படுத்தப்பட்டது. சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்டபோது அவர்களுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவர்கள் உடனே மாறிவிட்டார்கள். அவர்களுடைய இதயங்கள் மென்மையானது. இன்னும் அவர்கள் நேர்மையுடன் அல்லாவிடம் திரும்பிவிட்டார்கள். ஒருவேளை இந்த காணொளியும் ஒரு காரணத்திற்காகவே உங்களை வந்தடைந்திருக்கலாம். பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் அல்லாஹ்வுடன் மீண்டும் இணைந்து கொள்வதற்கான உங்கள் அடையாளமாக இது இருக்கலாம்.